கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 18:10, மேத்யூ 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு எச்சரிக்கையும் அதே சமயத்தில் நமக்கு ஆறுதலையும் கொடுக்கக்கூடியது. என்ன எச்சரிக்கை? அதாவது நம்ம இந்த சிறியர் யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் வந்தாங்களோ அவங்கள நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடியது. அதாவது நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த ஒரு சபைக்குள்ளே வரவன் எப்படிப்பட்டவனா வர வேண்டும், யார் வர முடியும், தன்னிட்ட எதுவுமே இல்லை என்று சொல்கிறவங்க தான் வர முடியுங்கிறது முதல் 5 வசனங்களை சொன்னார். அடுத்து சபைக்குள்ளே வர்றவங்களுக்கு நம்ம எப்படி தடைக்கல்லாக இருக்கக்கூடாது, நம்ம எப்படி அவங்கள பாதுகாக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், அவங்க எப்படி நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறை காட்ட வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தாரு 9வது வசனம் வரைக்கும். இப்போ 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒரு குழந்தைகளை போல சக விசுவாசிகளுக்கு மேலே நம்ம அக்கறை காட்டணும், எப்படி சக விசுவாசிகளை எப்படி நம்ம புண்படுத்தாமல் வாழ வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு முதல்ல என்ன சொல்கிறாரு, நீங்கள் அதுக்கு தடையாக இருக்காதீங்க. காரணம் என்னன்னா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதூதன் இருக்கிறான். எப்படி, என்ன ஒரு ஆறுதல் பாருங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு தேவதூதன் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தர் உங்கள் மேலே எவ்வளவு கவனமாக இருக்கிறாரு, கர்த்தர் எவ்வளவு அளவுக்கு உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ உங்கள் சபையில் உங்கள் கூட இருக்கிற ஒரு சகோதரனுக்கு ஒரு தேவதூதன் இருக்கிறார்னா, நீங்கள் அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேவதூதன் இருக்கிறார் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் அதை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். ஏன்னா 34வது சங்கீதம் 7வது சொல்லும்போது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எப்படி, அதாவது தேவதூதன் என்ன, எனக்குன்னு ஒரு தேவதூதன் இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, என் சார்பாக இறங்கி என்னை எப்படி பாதுகாக்கணும், என்னை எப்படி விடுவிக்கணுங்கிற ஒரு காரியத்தை செய்கிறார். ஏன்னா எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லும்போது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும், யாரு, தேவதூதர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. என்ன, அவங்க எல்லாம் அவங்கள என்ன பண்றாங்க, நமக்கு வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க தேவதூதர்கள். அப்போ நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் ஒரு குருவி கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது, ஒரு புல்லு கூட என்னுடைய இது இல்லாமல் போகாது, அந்த அளவுக்கு நான் உங்களை பாதுகாக்கிறேன், அதை காட்டில் நீங்கள் மேலானவர்கள் சொல்லக்கூடியதா. சகரியா 2வது அதிகாரம் 8வது வருஷம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, என்னை உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை வேற சொல்றாரு. அந்த அளவுக்கு. அது மாத்திரமில்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதூதன் இருக்கிறாருங்கிறதையும் பார்க்குறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்குறோம், அங்கே சிறைச்சாலையில் பேதுரு இருக்கிறார், அங்கே ஒரு தேவதூதன் தட்டி எழுப்பி அவரை கூட்டு போகக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். அப்போ என்னன்னா, நம்ம ஒரு தடையாகவும் இருந்துடக்கூடாது, அதே சமயத்தில் என்ன புரிஞ்சு கொள்ளணும், நமக்கு ஒரு ஆறுதல், நமக்குன்னு ஒரு தேவதூதன் இருக்கிறாரு, நம்மளை பராமரிக்கிறவரா பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. அதனால நம்மளும் சபையில் மற்றவர்களை பராமரிக்கிற பாதுகாக்கிறவங்களா அவங்கள எப்படி அவங்க வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்கள் ஒரு நாளும் யாராவது ஒருத்தவங்க, ஒரு ஒன்றுமில்லாதவங்க, இல்லை அவங்க ரொம்ப இதாக உள்ளவங்க அப்படிங்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவங்க ஒன்றுமே இல்லை, அவங்க படுற போராட்டம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய கண்களில் அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த அரகன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெருமையில் ஒரு முரட்டுத்தனம் பண்ணுறது இல்லை. ஏன்னா பெருமை வரும்போது என்ன பண்ணணும் தெரியுமா, மற்றவங்கள உதாசீனப்படுத்த கொண்டு போய் சேரும். அதனால தான் இங்கே கர்த்தர் என்ன சொல்றார், நீ மனத்தாழ்மையோட எல்லா விசுவாசியும் எல்லா மரியாதற்கும் கனத்திற்கும் உரியவங்க, அவங்கள பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்போ புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், இல்லை தள்ளி வைக்கப்பட்ட மக்கள் என்று சொல்றவங்கள உற்சாகப்படுத்தக்கூடியதா, அவங்கள பாதுகாக்கக்கூடியதாகும். அப்போ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழுகிறது. ஏன்னா இதில் என்னென்னா,
ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவதூதன் இருந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாருன்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரணும்? கர்த்தருடைய பாதுகாப்பும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய பராமரிப்பும் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மற்றவங்களை உதாசீனப்படுத்த மாட்டோம். மாறாக இப்படி பலவீனமான மக்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாக வந்து அவங்கள நம்ம பாதுகாக்கக்கூடிய மக்களாக வந்துடுவோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த பூமியில் வாழும்போது எப்படி பரலோகத்தில் என்னென்ன வேல்யூ சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையும் மரியாதையோடும் பொறுமையோடும் மன உருக்கத்தோடும் பாதுகாக்க கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ இந்த பூமியில் வாழும் நாட்களெல்லாம் பரலோகத்தில் வாழ்வது போல உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் இரக்கத்தையும் காட்டக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.